ஜெயிச்சவாட தேர்ல உட்காந்து வச்சு சாரதி வந்து வீரா பரா சூரா பரா வீரா பராக்கு பிரச்சனை பண்ணுவோம் ஆண்டாங்க. மரியாதையா கீழடக்க போய் நீ ஆடினார்கள். ஆமா இதுக்கு மேல நான் சொல்லி எந்த கை போறேன்னா அடைய இறக்கிறேன் அப்படின்னு இறங்கினாரா. அர்ஜுனன் இறங்கின உடனே கண்ணன் அர்ஜுன ஐஸ்வரி தள்ளி வந்தாங்க. தேர் பூனை கப்ப 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 டீ பட்டு எரிய ஆரம்பிச்சுட்டு. அப்ப அர்ஜுனனை பார்த்து கண்ணன் சொன்னாரா, முட்டாளா நீ உங்களை தனியா விட்டு நான் எப்படா போவேன், நீ வாங்க வேண்டிய அடிப்புறவன் பேர் வந்து உன தேர் உட்காந்துச்சுன்னா அவனை சேர்த்து நீயும் வைப்ப. ஆனால்தான் அவன் வெள்ள பார்த்து சொன்னேன், இந்த வேற தேர் ஏற்பாடு பண்ணி கொடுத்து நான் அவனை 3 தடவை நான் 3 தடவை உட்காந்து பிரச்சனை பண்றேன்னா என்னடாங்க. அதனால குந்தி சொல்றா, இப்பயும் நீங்க தான் என்ன காப்பாற்றி கொடுத்து, இப்ப உங்களோட கர்ப்பத்தை கலக்குற அந்த அஸ்திரம், அந்த அஸ்திரத்தையும் நீங்க தான் எப்படியாவது அழிச்சு குழந்தையை காப்பாற்றி கொடுக்கணும்னு பிரார்த்தனை குந்தி சொல்லிட்டார். அந்த குழந்தையை நீங்க தான் காப்பாற்றி கொடுத்தீங்க, அந்த குழந்தை பார்க்கறது எல்லாம் கை கட்டி ஆட்டம் போட்டு அந்த குழந்தை நீங்க தான் காப்பாற்றி கொடுக்கணும், நீங்க தான் சீ காக்கணும். 2 தடவை பாவம் கண்ணன் துவாரகைக்கு போறான், தேவை ஏறலாம், 1 தடவை உத்தரவு பண்ணா. குழந்தை வந்து கர்ப்பத்திலோ வந்து நகைன்றது உஷ்ணம் கலப்பறது, சூடு கலப்பறது, பயமா இருக்கு, எனக்கு வலி ஜாஸ்தியா இருக்கு, தாங்க முடியலன்னா கண்ணன் உள்ள போனார். சங்கசக்கரா பழியா உள்ள போனார். இதெல்லாம் யார் சொல்றாங்க, பரிசுத்தமான அவர் சுகப்பிரம் மாட்டிட்டு சொல்றாரு. அந்த குழந்தை நான் அம்மா கர்ப்பத்துல இருக்கேன், சுதர்சன சக்கரத்தை தாங்கிட்டு ஒரு உள்ள வந்தார். என்னை சுத்தி சுத்தி வந்து கடாட்சிச்சார். சக்கரம் மேல பறந்தது. சக்கரம் வந்து பார்த்தேன் ராஜர் அது வந்து பனிக்கட்டி ஆட்ட குளிர்ச்சியை கொடுத்தது சக்கரம். அவர் யார் அவரை பற்றி சொல்லுங்க. உங்களோட கர்ப்பத்தை காப்பாற்றி கொடுத்ததுக்கு அப்புறம் குழந்தை பிறந்தது, கை கட்டியாட்ட குழந்தை பிறந்தது, தூங்கி உத்தரத்துக்கு சுத்தி பண்றா. குழந்தைய வந்து நான் கட்டளை பெருமாள் இனிமே சத்தியத்தில் சட்டு பிரம்மச்சரியம் சேர்த்து அப்படின்றாங்க. பிரம்மச்சரியம் நான் பிரம்மச்சாரி என்பது உண்மையாக இருந்தால், உண்மை பேசுபவன் என்பது உண்மையாக இருந்தால் அப்படின்னா 2 தான் ஒரு பெரிய டவுட். பிரம்மச்சாரின்னு சொல்றதை ஏற்க முடியாது. 16,000 பேரை காணாமல் பிரம்மச்சாரி கிடைக்கும். ஆமா, பெருமாளுக்கும் அந்த 16,000 பேருக்குமே சரீரத்துக்கும் அதாவது ஒரு ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் என்ன சம்பந்தமோ அவ்வளவுதான், சரீர சம்பந்தமே கிடையாது பெருமாளுக்கு. சரி, உண்மையை பேசுவோம் சொல்றேன், வெள்ளைய உடச்சிருந்தார், பானையை உடச்சிருந்தார், கிழக்கை தொட்டு கீழே உயர்ந்து எடுத்துக்கொள்ளும் மருந்தையிலும் ஒடுக்கி கொள்கி உதரத்தையும் வாங்கிடும் முடித்தில் நாமியால் நான் விழுந்தேன் நந்தாய் யசோத பரம்பரான வெளியாழ்வார் பாட்டு வண்ணமான சொல்வது இல்லை. யசோத வந்து யார்கிட்ட பரம்பரானா பொருள் எடுத்த பரம்பராடாம். இருந்து ரொம்ப வருஷம் ஒரு பிள்ளைகளை தேடி வெள்ளை பானை இதெல்லாம் உடைக்கிறது சொல்லிவாங்க. வந்து இந்த குழந்தைய பார்த்து அந்த குழந்தை நான் அடிச்சு பண்ணிருக்கேன். இந்த குழந்தைய புள்ளைய விட்டா இந்த குழந்தை வேகமா தொட்டில போட்டு உதைக்கிறது, தொட்டிலே அந்த அந்த நேரத்தில் உதைக்கிறது. சரி தூக்கி ஆண்கள் எடுத்து இடுல வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னா நான் புருஷோத்தமன் உன்னுடைய இடுல உட்காந்துக்கலாமா சொல்லி ஓங்கி போய் அடைகிறேன். சரி பெண்கள் வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கலாமான்னா எனக்கு ரொம்ப வெட்கமா இருக்கு, நான் புருஷோத்தமன் பெண்கள் உட்காந்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இவனை வச்சு எப்படி நான் மேற்கிறது நான் சொல்றேன். தோழி சொன்னாங்க, இந்த ரெடி வெளியே கதை நான் சொல்றேடி எல்லாம் பட்டப்பாடு ஒழுவே எழுதி எனக்கு போன வாரம் ஒரு திருடம் வந்தான்னு சொன்ன போய் யாருதான். ஆமாடி நான் கேட்க மறந்து யாரு வரலாம் கண்டுபிடிச்சியானா? ஆமாடி போய் வந்த திருடன் தங்கா எல்லாம் திருடி பேருந்தா பரவாயில்ல, வெண்ண பாலு தையெல்லாம் திருடி பேருந்தா இவன் ரெடி நான் சொல்லிட்டுருந்தான். எப்படி சொல்றேன்னா சொல்றான் அன்னைக்கு அவளே எப்பதான் பேசிட்டு போடுவேன். கண்ணன் அவளுடைய நண்பர்களோட அவ வீட்டுக்குள்ள போயிருக்காரு. போயிட்டு இந்த வெண்ண பானை எல்லாம் முதல் நாள் எங்க வச்சிருந்தாலும் அந்த இடத்துல இல்லை. அதனால ரெண்டு சொல்றான், கிருஷ்ணா இங்க உள்ள போய் மேல ஒதியில மாட்டி வச்சிருப்பாங்க, போய் பாக்குறா அப்படின்னு கட்டணம் போய் பாக்குறாரு. பார்த்துட்டு அங்க இருக்கிற இடம் கண்டுபிடிச்சுல ஏணி எடுக்கணும், ஏணி எல்லாம் விட முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிற டைம்ல ஒருத்தர் மேல இன்னொருத்தர் தன் பாதை வச்சு எழுதா. கடைசியில கண்ணன் இருக்கிற அடி தட்டுல பால் இருக்கு அந்த பானையில. அந்த பாலை வந்து 2 கையால தட்டு தட்டினார் அடியில. பால் வெளில வந்து வருக ஆரம்பிச்சாரு. கீழே இருக்கிற பசங்க ஆன்னு பார்த்துட்டு இருக்கிறதுக்காக வந்துருக்கு. சரின்னு சொல்லிட்டு 2 கையும் குழாயா மாத்தினார். இப்ப சாப்பிடக்கூடாது அப்படின்னா இங்கேயும் ஆன்னு கண்ணன் சாப்பிடறதே பார்த்துட்டு இருக்கு. கீழே இருக்கிற பாத்திரம் உடனது. அதுக்கப்புறம் வெண்ணெய் இது கை பாத்திரம் அதுக்கு மேலதான் வெண்ணெய் பாத்திரத்தை வச்சிருந்தா.
வெண்ணெய் பாத்திரத்துக்கு எடுத்தாச்சு, வெண்ணெய் சாப்பிட ஆரம்பிச்சுட்டான். அப்ப அந்த காலத்துல கிராமத்துல எல்லாம் இந்த ஒரு கதவு இருக்கும் தெரியுமா, கீச்சுல சத்தம் போடும் திறந்தாலே. இந்த மாதிரி அந்த வீட்டு எஜமானி கதவை திறந்து அப்படியே கீச்சுல சத்தம் போடுது. கண்ணனை கீழே யாருன்றதுல அந்த பேர் ஓடி போயிட்டா. ஆனா கண்ணனை யாரு தூக்கிட்டு இருந்தானோ அவனோட தோலை கண்ணனோட அழுத்த அழுத்த நின்றுடாங்க. மாட்டினா 2 பேரும் சேர்த்து மாட்டுவாங்க. ஒரு அழுத்த அழுத்திட்டு கண்ணன் என்ன பண்ணாரா, அந்த வெண்ணெய் திருநாள் அந்த வீட்டு எஜமானி உள்ளவரா அவர் கேட்கிறா, நீ யாரு அப்படின்னா. இது குழந்தை வந்து பழகி கட்டுறது புதுத்துறை இல்லையே, மெதுவா போய்க்கலாம், சிக்கிறதுக்கு ஆயிடுச்சு, சிக்கியாச்சு, மெதுவா போலாமே வெளில அப்படின்னு சொல்லிட்டு வாயில ஒரு பக்கம் வெண்ணெய் வச்சிருக்காரு, இன்னொரு பக்கம் பால் வச்சிருக்காரு. ஒரு வாய் வெண்ணெய் ஒரு வாய் பால் மாற்றி மாற்றி சாப்பிடுறாரு. நான் எனக்கு கேட்கறாரு, யாரு அப்படின்னா ஒரு வாய் வெண்ணெயை முடிக்கிட்டு நான் அகம் பலராமஸ்ய அனுஜன் அப்படின்னு வெளியில கேட்கறதால பலராமஸ்ய அப்படின்னா பலராமன் போடுவோம். நாளைக்கு பலராமன் என் வீட்டுல வெள்ளையை கட்டிடுறாங்கன்னா ஒரே கோடாடி வச்சு ஒரே அடிச்சு போடுவார். அதாவது ஜாக்கிரதையா பலராமஸ்ய அனுஜன் தான், பலராமனுக்கு தம்பின்னா. சரி, பலராமஸ்ய அனுஜன் சொல்றியே, பலராமனுடைய அனுஜனுக்கு இங்க வேலை அதுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய் வெள்ளையை முடிக்கிட்டோம். இன்னைக்கு மாடு எல்லாம் மேய்ச்ச கொல்லியோ ஒரு வாய் வெள்ளை உள்ள போகும். அது என்ன ஆச்சு தெரியுமோ, 14 கண்ணு முடிய வச்சுட்டு போனேன், ஒரு வாய் வெள்ளையை உள்ள முடிக்கிட்டோ. அதுல ஒரு கண்ணு முடிய காணும், இன்னொரு வாய் வெள்ளையை முடிக்கிட்டோம். அந்த கண்ணுக்குட்டியை காணல, அதனாலதான் தேட வந்தேன். எங்க அம்மா அந்த கண்ணுக்குட்டி இல்லைன்னா வீட்டுக்கு வராதுன்னு சொல்லுவாங்க. சரிடா, கண்ணுக்குட்டியை காணும்னா வீடு நல்லா பேசணும், எல்லாத்துக்கும் வந்துட்டேன்னா அதை குறைஞ்சி போனது வெளில பசுமாவோட கண்ணுக்குட்டியை. அதனாலதான் உங்க வீட்டுல வந்து தேடினேன். பெருமாளுக்கு ஆச்சாரம் ரொம்ப ஜாஸ்தி. அதனால இதெல்லாம் பண்ணிட முதல்வான் இன்னைக்கு யுத்த பூமியில் அஸ்வத்தாமனை கலந்ததோடாக படிக்க பண்ணா முடியா, அதுதான் விஷயம். ஏன் அஸ்வத்தாமன் ஏன் சேனை அது மாதிரி தாங்கக்கூடாது, தாங்கியிருந்தா என்ன ஆயிடுவோம்னா அஸ்வத்தாமன் வர்த்தம் போது கௌரவ சேனையில மாற்றங்கள் இருக்குது, வேற யாருமே பண்ணல. அவர் என்ன பண்ற, யுத்த பூமிக்கு அப்படி அர்ஜுனா வந்து நிற்கிறார். அர்ஜுனனை கண்ணன் தேர்ல வச்சிருந்தார். அர்ஜுனன் எதிர் செயலை பார்க்கணும்னு நமக்கு ஒரு ஆசை. தேரை கொண்டு போய் நடுவில் இருக்குதுன்னு அர்ஜுனன் கண்ணன் கண்ணனும் தேரை கொண்டு போய் நடுவில் நிறுத்தினார். அர்ஜுனன் ஒவ்வொருத்தரையா பார்க்க ஆரம்பிச்சான். பெரியப்பா பிள்ளை, சித்தப்பா பிள்ளை எல்லாரையும் பார்த்துருக்கா அர்ஜுனன். அது வரைக்கும் தைரியமா சண்டை போடலாம் இருந்தவன் இப்ப காண்டீவம் கையை விட்டு நகர்றது, தழுவுது, உதடெல்லாம் எடுத்து போடுது. கிருஷ்ணா சண்டை போடணுமா, சண்டை போடணும் வீரடிக்க சுரமா வரல, சண்டை போடணும் கேட்கிறேன், சண்டை போடணும்டா உச்சிஷ்ட அப்படிங்கிறார். அதுவும் இல்லையான்னு பெருமாள் நினைச்சுக்கிறார். ஏன் அப்படின்னா சொல்ற கருமமும் ஞானமும் கொண்டு எழும் காதலுக்கு ஒரு இலக்கு என்று அருமறை உச்சியுள் ஆதரித்து போதும் அரும்பிரமம் திருமகளோடு வரும் திருமால் என்று தான் உரைத்தான் தர்மம் உணர்ந்த தனஞ்செயலுக்கு அவர் சாரதி என்ன நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், அதுல தர்மம் தெரியும் நினைச்சுக்கிறோம், நல்லா தெரியும். ஆனா அவனுடைய மனசுல ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தினது பெருமாள்தான். இருளிகேசன் தனக்கு அப்படின்னு பெரியாளர் சொல்றோம். ரிஷிகேசன் அப்படின்னாக்க ஹிருதயத்துல பெருமாள் இருந்துட்டு தன்னுடைய அது எப்படின்னா இந்திரியங்களை எல்லாம் தன்வசத்தை வைத்துக் கொண்டிருக்கூடியவனுக்கு ரிஷிகேசன் பேரு. நமக்கெல்லாம் பெருமாள் ஆர்வமா இருக்கார் அந்திரியாமில. ஆனா நம்மளோட இந்திரியங்களே தன்வசத்தை எல்லாம் வச்சிருவோம் நியாயமா, அதை நம்ம யாரும் பிரார்த்திக்கலாம். சிஷ்யசேனம் சாதிமாம்பாம் பிரபன்னம்னு சொல்லிட்டு பெருமாள் வெளியே வரணும். அதனால அர்ஜுனனுக்கு தர்மம் தெரியும். ஆனா அந்த கலக்கத்தை ஏற்படுத்தினால்தானே உபனிஷத்தினுடைய சாராம்சத்தை எல்லாம் கொடுக்க முடியும் நமக்கு.
அர்ஜுனன் மட்டும்தான் பயன்பெற்றார கீதையினால இல்ல, இத்தனை பேர் பயன்பட்டு இருக்கோம். அதனால அன்னைக்கு அர்ஜுனன் மனசுல ஒரு கலக்கத்தை உண்டாக்கினார். கீதையை உபதேசம் பண்ண ஆரம்பிச்சார். என்னடா அப்படின்னு கேட்டாக்க, ஸ்வதர்ம ஞான வைராக்ய சாத்திய பக்தியேக கோச்சர நாராயணம் பரம் பிரம்ம கீதா சாஸ்திரே சமீரதான ஆளவந்தார்களுடைய கீதாந்த சங்கத்துல கீதையோட சாராம்சமா நம்ம ஆளவந்தார் சங்கர விஷயம். அப்ப அப்படிப்பட்ட தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரத்துல அர்ஜுனனை ஒரு கருவியாய் கொண்டு பெருமாள் நமக்கு இந்த கீதை என்று சொல்லக்கூடிய மகா உபனிஷத்தை நாம் கருதுறோம். அப்படின்றார். உபனிஷத்துகள் தான் இது இருக்கு. உபனிஷத் விஷயம் தான் கீதையில் இருக்கு. வேதம் சொன்னதுதான் கீதையில் இருக்கு. அப்ப அர்ஜுனனுக்கு எடுத்த உடனே என்ன சொல்லலாம்? சாங்கியம், கர்மயோகம், ஞான யோகம் இதெல்லாம் சொல்ல முடியுமா? முடியாது. அதனால எடுத்த உடனே என்ன சொன்னார்? யாரு தெரிஞ்சுக்கோ, நான் யாரு தெரிஞ்சுக்கோ. அப்புறம் ஜீவாத்மால என்ன தெரிஞ்சுக்கோ, பரமாத்மால என்ன தெரிஞ்சுக்கோ. ஆரம்பத்தில் என்ன சொல்றாரு அர்ஜுனன்? அர்ஜுனா, நான் இல்லாத காலமும் இருந்ததில்லை, இல்ல இப்பயும் இல்லை, இனிமேல இருக்க போறது இல்லை. நீ இல்லாத காலமும் இருந்ததில்லை, இப்பயும் இல்லை, இனிமேல இருக்க போறது இல்லை. அர்ஜுனனுக்கு பழக்கம் வர ஆரம்பிச்சது. நீ இல்லாத காலம், நான் இல்லாத காலம் என்ன அர்த்தம் அப்படின்னா அப்பதான் ஆரம்பிக்கிறார். ஒரு உடம்பு இருக்கே அர்ஜுனா, அது இன்னைக்கு ஒரு நாள் போகுது. நீ இதுவா அடிக்கல என்ன, நாளைக்கு ஒரு நாள் போகலாம் போறாங்க. அர்ஜுனன் அப்ப கேட்கறான், சரி அப்ப வேலை சொல்லு, சிஷ்ய சேமா சாரிமா மாற்றலாம் எதில் அதுக்கு உபதேசம். அப்ப அர்ஜுனனுக்கு கண்ணன் சொல்ல ஆரம்பிக்கிறார். என்னடா சொன்னார்னா, கர்மமும் ஞானமும் கொண்டு எழுவாதலுக்கு ஒரு எனக்கு என்று கர்மயோகத்தை வந்து உபதேசம் பண்ணார். கர்மயோகங்களை கர்மண்யவாதிகாரத்தை மாப்பலேசுகதாசன மாக்கர்மலேகுரு மாதேசம் கர்மணிந்தன சுவாமி அப்படின்னா அவ்வளவுதான் கர்மயோகம். கர்மண்யவாதிகாரத்தை மாப்பலேசுகதாசனா என்ன அர்த்தம்? பலன்களை எல்லாம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ண அர்ப்பணம்னு பெருமாள் வழிபாடு விடுறது. பாக்கி கலியுகம் நமக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். ஆனா கண்ணன் கீதையில சொன்னது பெரிய லிஸ்ட். கலிக பண்றதுலேயே ஆரம்பிக்கிறார். காரணத்தால சமையல் பண்ணினாக்க பண்ணி 3 மணி நேரம் சாப்பிடணும். பால் நல்ல நாட்டு பசு பாலா இருக்கணும். கவலைப்படாது, நமக்கு அந்த கவலையே கிடையாது. ஏன்னா நம்ம மாட்டு பாலே சாப்பிடலாம், கவலைப்படாது. மாடுகிட்டே வந்தாதான் அந்த நாட்டு பசுவா காங்கிரீட் பாடான கவலை. எல்லாம் பேக்கெட் பால் தானே, அது பாஸ்டரைசேஷன் ஆகி பாஸ்டரைசேஷன் ப்ராசஸ் ஆச்சுனாக்க அந்த பால் வேஸ்ட். அதுல இருக்கிற எல்லா சத்தும் போயாச்சு. நீங்க அது பிரயத்தனப்பட்டு பால் சாப்பிட்டோம்னா கால்சியம் வரும், ஒன்றும் வராது. நம்ம சாப்பிட்ற பாலே தண்ணி வெறும் எண்ணெயா அதுல ஜலம் மட்டும்தான் அது வரல. ஆச்சா உண்மையை சொன்னா கரண்ட பொறுக்க மாட்டேங்க. அதுக்கப்புறம் ஆகாரம், வெங்காயம் பூண்டெல்லாம் சாப்பிடக்கூடாது. உருளைக்கிழங்கு தக்காளி ரூல்ட் அவுட்டு. உருளைக்கிழங்கு தக்காளி ரூல்ட் அவுட்டு. விசேஷமா நம்ம ஏகாதசி இன்னைக்கெல்லாம் வர சாப்பிட்றா உருளைக்கிழங்கு. துவாதசி அன்னைக்கு ஹோட்டல்ல போயிட்டு பாரணா எடுத்துன்றா. பாரணனா அது கொடுத்துருக்கிற நாழிகைக்குள்ள பண்ணினாத்தான் அதுக்கு பேர பாரணை. ஏகாதசி அன்னைக்கு வெளியில நல்லா சாப்பிட்டு மட்ட நாள் பாரணன்னா, ஏகாதசி அன்னைக்கு வெளியில சாப்பிட்றதே தப்பு. அடுத்த நாள் பாரண துவாதசி அன்னைக்கு பண்ணாக்க கரெக்டா அதுக்குன்னு ஒரு வரமுறை வச்சிருக்கான். துவாதசி அன்னைக்கு பாரணை பண்ணணும்னா அந்த கொடுத்திருக்கிற துவாதசி நாழிகைக்குள்ளதான் பாரண டைம்குள்ளதான் முடிக்கணும். அதை பண்ற தளிகை வேற மோர் குழம்பா இருக்கணும், அகத்திக்கீரை இருக்கணும், பொடலங்காய் இருக்கணும், நெல்லிக்காய் இருக்கணும். சாப்பிட்ற மாதிரி தெரியலையே. லிஸ்ட் அதுதான், லிஸ்ட் அதுதான், லிஸ்ட் அதுதான். சாப்பிட்டா சந்தோஷம், சாப்பிடலன்னா துவாதசி பாரண காலி, பாரண சம்பூர்ணம். அதனால இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் தாண்டி போனாக்க
பேஸே அவுட்டு. அதனால மேலே கர்மயோகத்தை பற்றி விசாரம் பண்ணுறது நமக்கு பிரயோஜனப்படாது. ஏன்னா நாட்டு பசும்பால் இல்லை, விறகடுப்பு இல்லை, எல்லாம் கேஸ் ஸ்டவ், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம், சரியா, இதெல்லாம் இருக்கு. சாத்வீக மனசோட பண்ணணும். ரொம்ப கஷ்டமான காரியமாச்சே. அதுல ரஜோகுணம்னா தலை தூங்கும். என்ன இதெல்லாம் இருக்கு. முக்குணங்களில் இரண்டனை அகற்றி ஒன்றினில் ஒன்றினின்று ஆழ்வார். முக்குணங்களில் இரண்டனை அகற்றினா 3 குணங்கள் இருக்கு. சத்துவம் ரஜமஸ்ன முக்குணங்கள். இரண்டனை அகற்றினா எதை உடனே எதை பிடிச்சணும் ஆழ்வார் சொல்லவே இல்லையா? ஆச்சார வியாக்கியானத்துல இருக்கேன். சத்வகுணத்தை மட்டும் வச்சுட்டு ரஜோகுணம் தமோ குணத்தை கைவிடணும்னு. நமக்கு என்னவோ தெரியல, இவர் எந்த வேலையில சொன்னாரோ தெரியல, நமக்கு ரஜோகுணம் தமோ குணம் தான் மேல வந்துருக்கு, சத்துவம் குறைஞ்சு படுது. ஆச்சா, இது கர்மயோகம். கர்மயோகத்துல பாக்கி இருக்கேன் யோகங்கள்லாம் கத்துக்கணும். ஆசனங்கள்லாம் ஆரம்பத்துல கத்துக்கறச்ச என்ன ஆகுது, அந்த ஆசனங்கள்லாம் பண்ண பண்ண இந்திரியங்கள் எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து சரீரம் முதல் நம்ம பேச கேட்க ஆரம்பிக்கணும். 20க்கே சரீரம் பேச கேட்க மாட்டேன்றது. நான் ஒண்ணு சொன்னா வேற திக்குல அது ஓடுறது உடம்பு. ஆச்சா, சரீரம் என் பேச்ச கேட்கணும், இந்திரியங்கள் என் பேச்ச கேட்கணும். இந்திரியங்களுக்கெல்லாம் தலைவன் மனசு. மனசு ஒருங்கிணைப்பா இருந்தாதான் பாக்கி இந்திரியங்கள் நம்ம பேச்ச கேட்கும். இது ஆசனங்கள்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அஷ்டாங்க யோகத்தை எல்லாம் கத்துண்டு அதெல்லாம் கடைபிடிக்கணும். கர்மயோகத்தை அனுஷ்டிக்கிறச்சே கர்மயோகமே கைங்கரியம்னு புரிஞ்சுக்கணும். பண்றது அத்தனையும் பகவானுக்கே, அத்தனையும் பகவானுக்கே. பகவானுக்கு கைங்கரியமா பண்ற இடத்துல இத்தர விஷயங்களை உள்ள கொண்டு வருவோமா? பெருமாளுக்கு காப்பி டீ எல்லாம் நிறைய பேர் இன்னைக்கு அம்சைக்கிறா. காப்பி டீ எல்லாம் பெருமாள் நமக்கே இல்ல, அப்புறம் தானே பெருமாளுக்கு. நமக்கே காப்பி டீ கிடையாது, அப்புறம் தான் பெருமாளுக்கு. சரி நீங்க சாப்பிட ஒழிஞ்சு போங்க, அது பெருமாளுக்கு என்னத்துக்கு அம்சைய பண்ணுவானே? வெளியில இருந்து வாங்கின சாப்பாடு எல்லாம் பெருமாளுக்கு கண்டரோட பண்ணக்கூடாது. ஆச்சா, இதெல்லாம் கர்மயோகத்துல இருக்கு. இதை முடிச்சா ஞான யோகம். இது கைங்கரியமா இவன் கர்மயோகத்திலேயே எப்படி திருவாராதனம் பண்ணணும், எதுக்கு பண்ணணும், ஏன் பண்ணணும், எல்லாத்தையும் சூக்ஷ்மங்கள்லாம் ஆன்மீக காலக்ஷேபங்கள் இது இத்தியாதிகள்லாம் அனுபவிச்சு அதுல உட்காந்துட்டு கத்துண்டு அவன் இது எல்லாத்தையும் தெரிஞ்சுண்டு கர்மயோகத்தை அனுஷ்டிக்கிறச்சேவே அவன் ஞானத்தை சேர்க்க ஆரம்பிப்பான். அந்த ஞானத்தை எல்லாம் சேர்த்து 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 இப்ப 2 கலக்கிறதோ இல்லையோ, கைங்கரியமும் பண்றான், ஞானத்தையும் சேர்க்கிறான். அப்ப கர்மமும் ஞானமும் கொண்டு இது 2த்தையும் சேர்த்து கர்மமும் ஞானமும் கொண்டு எழும் காதலுக்கு ஒரு இலக்கு என்றுனா கர்மயோகத்தையும் ஞான யோகத்தையும் சேர்ந்து 1+1 பண்ணி கடைசியில பக்தி யோகத்துல போய் அவன் முழுவன். இந்த பக்தி யோகம்ன்றது எப்படி தெரியுமா? ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ். ஒரு செடி இருக்கு, முதல்ல மொட்டு பூவானும், பூ காயானும், காய் பழமானும், பழம் அழுகி போனோம், அப்புறம் தான் மோட்சம். அப்படின்னா என்ன? பக்தி முத்தினாத்தான் மோட்சம். வெறும காய்ச்சா போறாது, பழம்தான் வந்துருத்தேன். பக்தின்ற பழம் வந்தாச்சு, கர்மயோக ஞான யோகம் பண்ணி போராது, பக்தி முத்தணும். அது பக்தி யோகத்தினுடைய கடைசியில தான் நடக்கும். கர்மயோகம் ஞான யோகம் இந்த பிறவில நீங்க 80% முடிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, அடுத்த பிறவியில ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கணும், 0ல இருந்து ஆரம்பிக்கணும். பக்தி யோகத்துக்கு மட்டும் என்ன எக்ஸாம்ஷன் தெரியுமோ, அவன் ஏற்கனவே சங்கல்பிச்சு பண்ணிருப்பான். எந்த விதமான விக்னங்களும் இல்லாத இந்த பக்தி யோகத்தை நீ முடிச்சு கொடுக்கணும்னு ஆரம்பத்திலே சரணாகதி பண்ணிடுவான். அதனால அவனும் பிரபன்னன்னு பேரு, பக்தி யோகிஷ்டனுக்கும் பிரபன்னன்னு பேரு. ஆனா என்ன தெரியுமோ, அவன் இந்த பிறவியில 50% முடிச்சான்னா அடுத்த பிறவியில 51%ல இருந்து அவனுக்கு பக்தி யோகம் ஆரம்பிக்கும். ஆனா அந்த பக்தி யோகத்தை முடிச்ச பரியந்தம் தான் அவனுக்கு மோட்சம். பரண்யாசம் பண்ணிட்டு ஆத்ம சமர்ப்பணம் பண்றோமே, நமக்கெல்லாம் மோட்சம் எப்படின்னா ஏத தேவ தேகாவசானே, இந்த பிறவியோட இறுதியில மோட்சம். அதனால்தான் வரதன் என்ன சொல்றாரு, 6 வார்த்தைகள் அந்திம ஸ்மிருதி வர்ஜனம்னார். யாருக்கு? பிரபன்னனுக்கு. பரண்யாச சரணாகதி பண்ணின பிரபன்னனை பத்தி அவர் பேசுறாரு. பக்தியோகனிஷ்டனுக்கு வேற வழியே இல்லை, அவன் கண்ணை மூடினா திறந்தா பெருமாள் லயிச்சுதான் அவன் இருக்கணும், பெருமாளுடைய ஸ்மரணத்தை லயிச்சுதான் அவனுடைய எண்ணங்கள் இருக்கணும். நமக்கு இவர் என்ன சொல்றாரு, கடைசி காலத்துல ஒரு காலம் ஒன்னால முடியலனா அப்படின்னா கூட அப்பொழுதைக்கு இப்பொழுதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளியானேன்னு பெரியாழ்வார்.
அப்ப என்னால முடியுமான்னு தெரியல, இப்பயே சொல்லிடுறேன். நான் நம்ம என்ன பண்றோம், கடைசி காலத்துல ரூபா தர முடியுமான்னு தெரியல, இப்பயே 10 ரூபாய் இங்கே உண்டியல்ல போட்டுறேன்னு போட்டுடணும். இல்ல கடைசி காலத்துல பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. நீ கடைசி காலத்துல நினைப்பியான்னு தெரியாது, ஆனால் இப்பயே கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லணும்ன்ற ஆச்சா. அதனால பரண்யாசம் பண்ணிக்கிறவ அவசியம் பண்ணிக்கிறோம். ஏன்னா அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்றது இருந்தாலும் அரிது அரிது வைஷ்ணவனாய் பிறத்தல் இன்னும் அரிது. வைஷ்ணவ ஜென்மா கிடைக்கணும் இல்லையோ, அது எவ்வளவு கஷ்டம். எத்தனை லட்ச பிறவிகள் கழிச்சு நமக்கு வைஷ்ணவ பிறவி கிடைச்சிருக்கு. இதுல அழகா சமாசனத்தை பண்ணிட்டு பரண்யாசத்தை பண்ணிட்டு இந்த பிறவியில மோட்சம்னு சொன்னா எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. வீணடிச்சுட்டு இருக்கோங்க. இது வெங்காயம் பூண்டு சாப்பிட வேண்டாம், அதெல்லாம் எங்களால நிறுத்த முடியாதனால பரண்யாசம் பண்ணிக்கலன்ற நிறைய பேர் பண்ணிட்டு நிறுத்தும் போல. பண்ணிட்டு புத்திமார் நிறுத்தலாமே, சஞ்சித கர்மங்கள்லாம் கழிச்சுடுமே, பிராரப்த கர்மம் மிச்சம் இருக்கும். எல்லாமே எல்லாம் கிளீன் வாஷ் ஊட்டி கிளியர் பண்ணிட்டு அப்புறம் என்னத்துக்கு பூலோகத்துல இருப்பானே, பரண்யாசம் பண்ண உடனே மோட்சம்னு சொல்ல வேண்டியதானே. அப்படி இல்ல. இந்த பிறவி இருக்கிறதுக்கு பிராரப்த கர்மானா என்ன, இந்த பிறவிக்கான கர்ம மூட்டை ஏற்கனவே அவிழ்த்தாச்சு. அந்த கர்ம பலனை நம்ம தான் அனுபவிக்கணும். கர்மத்தை தான் பெருமாள் அழிக்கிறார். பெருமாள் பரண்யாசத்துல இதெல்லாம் அழிச்சுடுறாரு. அதனால இப்படி இந்த விஷயங்கள்லாம் இவருக்கு அர்ஜுனனுக்கு கண்ணன் உபதேசிக்கிறார். கடைசியில என்ன சொன்னார் 18வது அத்தியாயத்துல அப்படின்னா, சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ ஹம்த்வா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சஹான். மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சஹான் என்ன சொல்றார், அர்ஜுனா கவலைப்படாது. ஒருவேளை இதெல்லாம் உன்னால முடியல அப்படின்னா எல்லாத்தையும் எங்கிட்ட ஒப்புட்டோ, பாரத்தை எங்கிட்ட ஒப்படைச்சிடுன்றார். பரத்தை எங்கிட்ட ஒப்படைச்சிடும். அதுதான் பரண்யாசம்னு நம்ம சொல்றோம். ஆத்ம பரத்தை எங்கிட்ட ஒப்படைச்சிடும். எல்லாமே எனக்குன்னு பண்ண ஆரம்பி. உனக்கு வண்டி ஓட்டுறது பிடிக்குமா, கண்ணனுக்கா வண்டி ஓட்டுறேன்னு நினைச்சுக்கோ. தெளிக பண்றது பிடிக்குமா, கண்ணனுக்கா தெளிக பண்றேன்னு நினைச்சுக்கோ. பலன்களை எல்லாம் எங்கிட்ட விட்டுடும். நம்ம என்ன புரிஞ்சுட்டோம், மாத்தி எல்லாத்தையும் விட்டுட்டு பெருமாள் சரணாகதி பண்ண சொன்னார்னா, எல்லாத்தையும் விட்டுட்டா அப்ப கர்மண்யவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாசினா மா கர்ம பல ஹேதுர் மாதே சங்கோத்த கர்மணின்ற ஸ்லோகத்துக்கே அர்த்தமே எல்லாம் படுவேன். எல்லாத்தையும் விடுன்னு நான் சொன்னார். பண்றதையே கைங்கரியமா பண்ணுன்னார். நீ என்ன பண்றியோ, நீ வீட்டுல இருந்தபடிக்கு பெருமாளை பூஜிச்சால் கூட அதை கைங்கரியம்ன்ற எண்ணத்துல பண்ணு, எனக்கே பண்ணு, வேற எதுவும் உங்ககிட்ட எதிர்பார்க்கல. இந்த பெருமாள் சொன்னார். கீதை முடிஞ்சது. கீதை முடிஞ்சு அர்ஜுனாட்ட ஸ்பெசிபிக்கா சொல்றேன். கீதை யாருக்கு சொல்லணும் தெரியுமா, என்னிடத்துல பிரீத்தி இருக்கிறவாள்கிட்ட மட்டும் சொல்லுங்க. என்கிட்ட பிரீத்தி இல்லாதவா, என்னிடத்துல துவேஷம் வச்சுட்டு இருக்கிறவா, என் பக்தர்களை துவேஷிக்க கூடியவர்களிடத்துல கீதையை கொண்டு போய் சேர்க்காத, அவளுக்கு வேண்டான்ட்டு ரிஜெக்டட்னு அவரே முதலே கண்டிஷன் போட்டார். ஆனா பெருமாளுக்கு ஒரு ஆசை, யாராவது நம்ம சொன்ன இந்த கீதையை பிரச்சாரம் பண்ண மாட்டாளா கலியுகத்துல அப்படின்னு ஒரு ஆசை. அதனால ஆண்டாள் அவதரிச்சா. பகவத்கீதைய சொன்னத, பகவத்கீதையில சொன்ன விஷயத்த ஆண்டாள் திருப்பாவையில சொன்னா. அதனால அது பாகவதி கீதை. பகவதி கீதை அது பகவத்கீதை, இது பகவதி கீதை. பெருமாள் பகவான், இவ பகவதி. பக அப்படின்னு ஷாட்குண்ய பரிபூர்ணன்னு அர்த்தம். பகவான்னா எவன் ஒருவனுக்கு 6 கல்யாண குணங்கள் பரிபூர்ணமாய் உள்ளதா அவன் பகவான். பிராட்டி இடத்துல 6 கல்யாண குணங்கள் பரிபூர்ணமாய் இருக்கு, அதனால பகவதி. இது பகவதி கீதை, அது பகவத்கீதை. இது ஆண்டாளோட திருப்பாவை பகவத்கீதை. ஏன்னா கீதையில சொல்லியிருக்கிறத தான் ஆண்டாள் திருப்பாவையில முழுக்க முழுக்க சாட்சிருக்காங்க. அதனால அவசியம் சமாசனம் பரண்யாசம் பண்ணிக்காதவா ஆச்சாரியனை ஆசிரியச்சு பரண்யாசம் பண்ணிக்கணும், சமாசனம் பண்ணிக்கணும்னு அடியனுடைய தாழ்மையான பிரார்த்தனை எல்லா இடத்துலையும். பரண்யாசம் பண்ணிக்கணும். இனிமே இருக்கக்கூடிய காலகட்டத்தை பகவானுக்குனே வாழணும். அது எப்படி வாழணுமா, காசிகாரர் சொல்ற வாழச்சே. இப்ப இன்னைக்கு நம்ம பரண்யாசம் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. அப்ப இன்னைக்கு ஒரு நாள் இருக்கு. அதாவது என்னன்னா, ஒரு காதலியானவள் தன்னுடைய காதலனை சந்திக்கிறதுக்கா அந்த வெயிட் பண்ணிட்டு இருப்பா இல்லையா,
எப்ப பார்ப்போம் அந்த மாதிரி பெருமாளோட வைகுண்டத்துல போய் நம்ம சேர்ந்துருந்து பெருமாளுக்கு எப்படா நித்திய கைங்கரியம் பண்ண போறோம்னு வந்து ஜீவாத்மா காத்துட்டு இருக்கணுமா. ஒரு நாள் கழிச்சுதான் ஒரு நாள் அப்பா இத்தனை நாள் ஒரு நாள் கழிச்சுட்டு பாக்கி சொச்சக்காரன் தான் ஓட்டினான் இப்படிதான் நினைக்கிறவே தவிர அப்பா இங்கே இருக்கும் நான் சோழியமா இருக்கு. வைகுண்டம் அப்படிலாம் இல்லை சுவாமி. வைகுண்டத்துல ஒரு ஜீவாத்மா எவ்வளோ நல்லா இருக்கு தெரியுமா. ஒரு பிரபஞ்சனான ஒரு ஜீவாத்மா நடைபெற ஆங்கி பகலொடி நாள் உத்தராயணம் ஆண்டு அப்படி அதிகார சங்கரத்துல சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். ஒரு ஜீவாத்மா மோட்சத்துக்கு எப்படி போகுது அப்படின்றார். பரநியாசம் பண்ண ஜீவாத்மா சரீரத்தை விட்டு போகுது. என்னன்னா இந்த ஜீவாத்மா அர்ச்சனாதி மார்க்கத்துல போனோம். அந்த ஜீவாத்மா இங்கிருந்து புறப்பட்டு போறதா அந்த ஜீவாத்மாவை மோட்சத்தை கழிச்சுட்டு போற மார்க்கத்துல அந்த ஜீவாத்மாவை அழிச்சுட்டு போற அந்த பொறுப்பை பகல் தேவத்தை உத்தராயண தேவதை கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. நீங்க அதெல்லாம் கவனிச்சு பார்த்தீங்கன்னாக்க பீஷ்மரே உத்தராயண புண்ணிய காலத்துல தான் அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அது வந்த உடனே நான் போறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த உத்தராயண புண்ணிய காலத்துல அவர் வெயிட் பண்றாரு. பிரபஞ்சனுக்கு எப்படி தெரியுமோ அவன் எந்த காலத்துல போனாலும் அவன் உத்தராயண தேவத்தை தான் வந்து அழிச்சுட்டு போவான். உத்தராயண தேவதை கையில ஒரு செக்லிஸ்ட் ஒன்று இருக்கும். இந்த தேவதைகள் இந்த உபச்சாரங்கள் எல்லாம் பண்ணுவேன்